வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி, ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். திருப்பதியில் 2 வன அலுவலர்கள் கொல்லப்பட்ட வழக்கு. 287 தமிழர்கள் உள்பட 351 பேர் விடுதலை. ரோஹித் வேமுலா தற்கொலை விவகாரம் பகுஜன் சமாஜ் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா, அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். பனிரண்டு மணி நேர பரோலில் வெளிவந்தார் நளினி. தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சென்னை வந்தார். ஆந்திர மாநிலத்தில் 2 வனத்துறை அலுவலர்களை கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 287 தமிழர்கள் உள்பட 351 பேரை திருப்பதி நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி திருப்பதி சேஷாச்சலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தலை தடுக்க முயன்ற டேவிட் மற்றும் ஷேகர் என்ற 2 ஆந்திர மாநில வனத்துறை அலுவலர்கள் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 287 பேர் உள்பட 356 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் 5 பேர் சிறையிலேயே உயிரிழந்த நிலையில் இவ்வழக்கு விசாரணை திருப்பதி 3வது அமர்வு கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இன்று இவ்வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகள் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அனைவரையும் விடுதலை செய்து நீதிபதி ராம்பாபு தீர்ப்பளித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 287 தமிழர்களும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது அவர்களது குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் தமிழின உணர்வாளர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வன அலுவலர்கள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் உள்பட 351 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மக்கள் கண்காணிப்பகம் ஹென்றி ரிபேன், விடுதலை செய்யப்பட்டவர்களின் கைவிலங்குகளை இன்னும் அகற்றாமல் ஆந்திர அரசு மனித உரிமை மீறலை தொடர்வதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக வேந்தர் தொலைக்காட்சிக்கு அவர் தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியை தற்பொழுது கேட்கலாம். கடந்த 2 ஆண்டுகளாக சுமார் 20 மாதங்களுக்கு மேல் தமிழகத்தை சேர்ந்த 285 நபர்கள் மட்டும் ஜாமீனில் விடப்படாமல் சிறையிலே வைக்கப்பட்டு இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 60 நபர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆந்திரா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடு என்பதை தமிழக அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விடுதலை செய்யப்பட்ட அந்த 285 நபர்கள் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு லீடிங் செயின் போட்டு ஹேண்ட் கப் போட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். இதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறான நடைமுறை. உடனடியாக தமிழக அரசு தயவு செய்து தலையீடு செய்து இந்த குடும்பங்கள் மறுபடியும் இது போன்ற பொய் வழக்குகளில் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் சொந்த கிராமங்களிலே அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு வாய்ப்பளிக்க முயற்சி எடுக்க வேண்டும், உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹைதராபாத் பல்கலை மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. 2 அவைகளின் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றினார். இதைத் தொடர்ந்த 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் 2வது நாளான இன்று மாநிலங்களவையில் ஹைதராபாத் பல்கலை மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி பேசினார். அவர் பேசுகையில் தலித் மாணவர்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ரோஹித் வேமுலா தற்கொலை குறித்த விசாரணை குழுவில் தலித்துக்கள் யாரும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அவையின் மையப்பகுதிக்கு வந்து கூச்சலிட்ட உறுப்பினர்களை அமைதிப்படுத்த துணைத் தலைவர் PJ குரியன் முயற்சி செய்தார். அமளி தொடர்ந்ததை அடுத்து மாநிலங்களவை 11:28 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து 10 நிமிடங்களுக்கு பிறகு அவை கூடியதும் ரோஹித் வேமுலா தற்கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவில் தலித் இடம்பெறுவாரா என்ற மாயாவதியின் கேள்விக்கு பதில் அளிக்கும்படி வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர்.
அமளி தொடர்ந்ததை அடுத்து அவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவைத் தலைவர் ஹமீத் அன்சாரி அவை நடவடிக்கைகள் முடக்கப்படுவது குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மீண்டும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் தில்லி நேரு பல்கலை மாணவர்கள் மற்றும் இடதுசாரிகள் பற்றி பாரதிய ஜனதா உறுப்பினர் மீனாட்சி லேகி தெரிவித்த கருத்துக்களால் சர்ச்சை ஏற்பட்டது. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் இன்று ஒருங்கிணைந்த விவாதம் நடத்த மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் இசைவு தெரிவித்திருந்தார். அதன்படி பிற்பகலில் விவாதம் தொடங்கியது. அதில் புதுதில்லி நாடாளுமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதாவின் தேசிய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவருமான மீனாட்சி லேகி உரையாற்றும் போது அண்ணல் அம்பேத்கரை பற்றி குறிப்பிட்டார். அம்பேத்கர் தேசியவாதி, தேசப்பற்றாளர், அவர் பிரிவினைவாதி இல்லை என்ற மீனாட்சி லேகி தில்லி நேரு பல்கலை மாணவர்கள் சிலரின் பெயர்களை வாசித்து அவர்கள் தாலிபான் போல செயல்படுவதாக கூறினார். அதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இடதுசாரிகள் நாட்டின் முன்னேற்றத்தை கெடுப்பதாக மீனாட்சி லேகி கூறிய கருத்துக்கும் எதிர்ப்பு எழுந்தது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஜவஹர்லால் நேரு பல்கலை மாணவர் தலைவர் கன்யாகுமார் கைது விவகாரம் குறித்து மத்திய அரசை சாடினார். தான் இந்த பிரச்சினையை மக்களவையில் எழுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஜவஹர்லால் நேரு பல்கலை மாணவர் கைது பிரச்சினையில் மத்திய அரசை கண்டித்து இடதுசாரி கட்சிகளும் ஐக்கிய ஜனதா தள கட்சியினரும் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினர் பிரம்மாண்ட கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதாவின் 68வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் விழா மலர்களை அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ்மகன் உசேன் ஆகியோர் வெளியிட்டார்கள். அதேபோல 68 கிலோ எடை கொண்ட கேக்கினை சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி வெட்டினார். அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம்களும் இங்கு நடைபெற்று வருகிறது. முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர் ஒருவர் தலையில் வெடியை வைத்து வெடிக்க வைத்தது பிரமிப்பை ஏற்படுத்தியது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ராயப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் குவிந்த அதிமுக நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளையொட்டி போயஸ் கார்டனில் உள்ள அவருடைய இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் பல்வேறு துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், திரைத்துறையினர் என பலர் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்யாகுமார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்யாகுமாரின் சார்பில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவை தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என அறிவுறுத்தியது. இதையடுத்து கன்யாகுமார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு இன்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்து வரும் நளினி தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க 12 மணி நேர பரோலில் வேலூர் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் சென்னை வந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நளினி சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். இவருடைய தந்தை சங்கரன் நாராயணன் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள அம்பலவானபுரத்தில் நேற்று காலமானார்.
அவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினி இன்று காலை 12 மணி நேர பரோலில் வெளியே வந்தார். இதனையடுத்து இன்று காலை வேலூர் சிறையில் இருந்து காவல்துறை வாகனத்தில் பலத்த காவலுடன் நளினி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார். காவல்துறை வாகனத்தில் பலத்த பாதுகாப்புடன் சென்னை வந்த நளினி கோட்டூர்புரத்தில் அவருடைய தந்தையின் உடல் வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டை சுற்றி காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை பெசன்ட் நகர் மயானத்தில் நளினி தந்தையின் இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளது. இதனிடையே சிறையில் உள்ள நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என அவருடைய சகோதரர் பாக்கியநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் என்னுடைய தந்தையார் 92ஆம் அகவில் இயற்கை எய்தியுள்ளார். என்னுடைய சகோதரி அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு அனுமதி கோரியிருந்தோம். சிறைத்துறை அதிகாரிகள் உடனடியாக மனிதநேயத்தோடு பரிசீலித்து அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக சிறைத்துறை அதிகாரிகளுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். 25 ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரியை இந்த தேர்தலுக்கு முந்தையே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். என்னுடைய சகோதரியை மட்டுமல்லாமல் அவருடன் இருக்கும் மற்ற 6 சிறைவாசிகளையும் விடுதலை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நேபாளத்தில் 21 பயணிகளுடன் சென்ற சிறிய ரக பயணிகள் விமானத்தை காணவில்லை. விமானத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நேபாளத்தின் மேற்கு காத்மண்டுவில் உள்ள சுற்றுலா தலமான பொகாராவிலிருந்து ஜோம்சம் பகுதிக்கு 18 பயணிகள் மற்றும் 3 பயணிகளுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த விமானம் காணாமல் போயுள்ளது. விமானம் நேபாளத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பை இழந்ததாக கூறப்படுகிறது. 2 இடங்களுக்குமான பயண நேரம் மொத்தம் 19 நிமிடங்களே என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானத்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தேடும் பணியில் 2 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. காங்கிரஸ் விருப்ப மனு நேர்காணல் தொடக்கம். கோஷ்டி மோதலை தடுக்க புதிய முயற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தோரிடம் இன்று நேர்காணல் தொடங்கியது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2016 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட 3216 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் யசோதா தலைமையில் இன்று வடசென்னை, மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதியைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியில் நிலவி வரும் கோஷ்டி மோதல்களை தடுக்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமையில் நேர்காணல் நடைபெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்காணல்ல மொத்தம் எங்களுக்கு 16 சட்டமன்ற தொகுதி சென்னையில் வருது. அந்த 16 சட்டமன்றத்தை 3 மாவட்டங்கள், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை. அதில் ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 45லேருந்து 60 பேருக்கு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூடிய வரைக்கும் இன்னைக்கு எவ்வளோ பேரை பார்க்க முடியுமோ அவ்வளோ பேரை பார்க்குறோம். மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதிமுகவின் 24வது பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்று வருகிறது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த 45 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து வரும் அதிமுக, திமுக என 2 கட்சிகளுமே ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு வழக்கில் நிறுத்தப்பட்டு தமிழகத்திற்கு அவப்பெயரை தேடி தந்துள்ளனர் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டுகளாக தரம் தாழ்ந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சி அலுவலகத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற தலைப்பில் பாமக தேர்தல் பிரச்சாரம் குறித்த ஒலி குறுந்தகடு இன்று வெளியிடப்பட்டது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அன்புமணி, கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகள் தரம் தாழ்ந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார்.
மேலும் தமிழகத்தில் நடந்துள்ள அனைத்து கொள்ளை மற்றும் ஊழல்களிலும் 2 கட்சிகளுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். 2 கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்து நாசப்படுத்தி சுரண்டி 50 ஆண்டுகள் இந்த 2 கட்சியும் சுரண்டி கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்கள் இன்றும் நேற்றும் பார்த்திருப்பீர்கள். தரம் தாழ்ந்த பிரச்சாரங்கள். பதவி உயர்வு முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 21 நாட்களாக நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு வணிக வரித்துறையினர் இன்று பணிக்கு திரும்பினர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைவருக்கும் சமமான பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி கடந்த 21 நாட்களாக வணிக வரித்துறை ஊழியர்கள், அலுவலர்கள் என அனைவரும் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தையொட்டி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துறையினரின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 1 வார காலத்திற்குள் உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தங்களது போராட்டத்தை கைவிட்டு வணிக வரித்துறையினர் பணிக்கு திரும்பியுள்ளனர். இன்று போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று சொன்னதன் விளைவாக அதிகாரிகள், வணிக வரித்துறை அமைச்சர், ஆணையர் மற்றும் செயலாளர் மூவரும் இணைந்து எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துள்ளனர். 1 வாரத்தில் தீர்த்து வைக்கப்படும் என்று கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் இப்போராட்டமானது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்துவிட வலியுறுத்தி விழுப்புரம் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரத்தை அடுத்த கம்பிராயம்புலியூர் கிராம சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் போதிய நீரின்றி பயிர்கள் கருகுவதால் சாத்தனூர் அணையிலிருந்து உடனடியாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கமலியாம்புலியூர் கிராம மக்கள் சென்னை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் 1 வார காலத்திற்குள் நீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் சாத்தனூர் அணை பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அரசாங்கத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு தண்ணி கொண்டு விட்டிங்கன்னா நாங்கள் பிழைப்போம், இதை அறுவடை செய்வோம். இல்லைனாக்கா எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இதோட நாங்கள் கும்பலாகவே கட்டாமலூரில் சேர்ந்த அனைத்து மக்களும் நாங்கள் சாவத்தான் வழியை ஓசனம், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. புதுச்சேரியில் உள்ள இந்திய கடலோர காவல்படை முகாம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளதை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கடலோர காவல்படை மையம் சார்பில் நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய வகையில் அதிநவீன ரோந்து கப்பல் வாங்கப்பட்டுள்ளது. இந்த ரோந்து கப்பலை நிறுத்துவதற்காக புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினத்தில் கப்பல் நிறுத்தும் தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு புதுச்சேரி மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த காவல்படை முகாம் மீது அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து அரியங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள பில்லம நாயக்கன்பட்டி அருள்மிகு கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலில் திருவிழாவில் பழக்கூடை சூறை விடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பில்லம நாயக்கன்பட்டி சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதல், சாமி சாட்டுதல் நிகழ்வுகளோடு தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஸ்ரீ காளியம்மன் கோவிலிலிருந்து ஊர் மக்கள் பழக்கூடை ஏந்தியவாறு அலங்கரிக்கப்பட்ட காளைகளோடு ஊர்வலமாக ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி பழக்கூடை சூறை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சூறை விடப்பட்ட பழங்களை பக்தர்கள் பிரசாதமாக பெற்று சென்றனர். பழம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பழம் சூறையிட்டு மாடு விரட்டி விடும், ஜல்லிக்கட்டு கொண்டாடுவோம். பழமும் ஜல்லிக்கட்டும் பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் நொடி வராமல் ஊர்களுக்கு பாதுகாப்பாக சாமி நோய் நொடி இல்லாமல் நல்ல முறை இருக்குன்னு நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம். கடந்த ஆண்டில் வேந்தர் டிவி செய்தியில் கச்சத்தீவின் வசதி குறைபாடுகள் பற்றி வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த ஆண்டு கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவில் இலங்கை கடற்படையினர் தாராளமாக குடிநீர் வசதி செய்திருந்தனர். கச்சத்தீவு திருவிழா பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா ஆண்டுதோறும் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் இந்தியா, இலங்கை ஆகிய 2 நாடுகளைச் சேர்ந்த 7000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள். விழாவுக்கான முழு ஏற்பாடுகளையும் இலங்கை கப்பற்படையே செய்து வரும் நிலையில் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட அடிப்படை வசதி குறைபாடுகள் வேந்தர் செய்திகளில் சிறப்பு செய்தியாக வெளியிடப்பட்டது. இதனை கவனத்தில் கொண்ட இலங்கை கப்பற்படை இந்த ஆண்டில் குடிநீர் வசதி தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்தது. இந்த திருவிழா
2 நாட்டு மக்களை இணைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த திருவிழாவால் வந்து நிறைய உறவினர்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லதெல்லாம் நடக்குது. அதுக்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றது. அடிப்படை வசதிகள்லாம் இங்கே நல்லா இருக்குது. சாப்பாடு வசதிகள்லாம் இங்கே நல்லா செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வரவங்களுக்குலாம் தண்ணி சாப்பாடுலாம் கொண்டு வரது கஷ்டம். அப்போ இங்கே கொடுக்குற வந்து இவ்வளோ இலகுவாக இருக்குது. இங்கே வந்து மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது இந்த பெண்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கச்சத்தீவு வருபவர்களுக்கு உணவு வழங்கியும் மகிழ்வித்த இலங்கை கப்பற்படை சிறப்பு மருத்துவ வசதிகளையும் ஏற்பாடு செய்திருந்தது. இருந்தபோதிலும் 7000 பேர் கூடுமிடத்தில் மின்விளக்கு வசதி குறைவாகவே இருந்தது. மின் வசதி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. இங்கே க்ரௌடு இந்த தடவை நிறைய இருக்குது. ஸோ போதுமான அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஐபி தனியாக பொதுமக்கள் தனியான 2 இதாக செக்டராக பிரிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஆலயத்துக்கு வந்த பக்தர்களுக்கு நெடுந்தீவு காவல்துறையினர் எந்தவித ஆரவாரமின்றி அமைதியான பாதுகாப்பு அளித்தனர். நடுக்கடல் பகுதியில் ஒரு சிறிய தீவான கச்சத்தீவில் நடைபெறக்கூடிய இந்த புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவை முழுவதுமாக பொறுப்பேற்று நடத்துவது இலங்கை கடற்படைதான். இந்த விழாவில் 6500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு தேவையான கூடுதல் அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று இந்திய இலங்கை இருநாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக கச்சத்தீவிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. ஏடிபி துபாய் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறினார் வாவ்ரிங்கா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆஸ்திரேலியாவில் கட்டடப் பணியின் போது கிரேன் தீப்பிடித்து எரிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் நல்ல வேளையாக உயிர் தப்பினர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ள இந்த கட்டிடப் பணியில் கிரேன்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று கட்டிடப் பணியில் ஈடுபட்டிருந்த கிரேன் ஒன்றில் திடீரென தீப்பற்றியதில் கிரேன் பாதியில் உடைந்து விழுந்தது. இதனால் கட்டடத்தின் கீழே பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். எனினும் சிலர் காயமடைந்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று மாலை நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதுகின்றன. முதன்முறையாக 20 ஓவர்களாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் வங்கதேசத்தில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 5 அணிகள் மோதுகின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கு முன்பாக இந்த போட்டிகள் நடைபெறுவதால் ரசிகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் இந்தியா, வங்கதேச அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியின் போது பனிப்பொழிவு தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் டாஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். துபாய் ஓபன் டென்னிஸ் முதல் சுற்று போட்டியில் உக்ரைன் வீரர் செர்கே ஸ்டாகோஸ்கியை வீழ்த்தி வாவ்ரிங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் துபாய் டென்னிஸ் தொடரில் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டான் வாவ்ரிங்கா உக்ரைன் வீரர் செர்கே ஸ்டாகோஸ்கியை எதிர்கொண்டார். முதல் செட்டில் தடுமாறிய வாவ்ரிங்கா 5-7 என்ற புள்ளி கணக்கில் செட்டை இழந்தார். அடுத்தடுத்த செட்களில் சிறப்பாக விளையாடிய வாவ்ரிங்கா 6-3, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். 2வது சுற்றில் குரோஷிய வீரர் பிராங்கோ குகோரை வாவ்ரிங்கா எதிர்கொள்ள உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
திருப்பதியில் 2 வன அலுவலர்கள் கொல்லப்பட்ட வழக்கு 287 தமிழர்கள் உள்பட 351 பேர் விடுதலை. ரோஹித் வெமுலா தற்கொலை விவகாரம் பகுஜன் சமாஜ் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். 12 மணி நேர பரோலில் வெளிவந்தார் நளினி. தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சென்னை வந்தார். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.